கம்ப்யூட்டர் சிப்ஸ். இந்த கம்ப்யூட்டர் சிப்ஸை வந்து நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம இப்போ பார்க்குற மொபைல்ல கூட இந்த மாதிரியான சிப்ஸ் தான் இருக்கு. ஆனா என்ன, கொஞ்சம் மினி வெர்ஷன் தான். நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்லேருந்து, ஏடிஎம்லேருந்து எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, இந்த சிப்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இத நம்ம உருவாக்கணும். நமக்கான ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்காக இந்த சிப்ஸ் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கு. இத என்னைக்காவது ரொம்ப க்ளோசர் லுக்ல வச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் வந்திருக்கா? எனக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கு. நான் ஷேர் பண்றேன். இதே மாரி உங்களுக்கும் இருந்தா தாராளமா நீங்க சொல்லலாம். எனக்கு இத ரொம்ப க்ளோசர் லுக்ல பார்க்கும்போது, ஒரு காலனிய பார்க்குற மாரியும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பார்க்குற மாரியும் தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நம்மோட பூமியில நார்மலா நம்ம கிராமங்கள்லயும், நம்மோட சிட்டீஸ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாரி வீடுகள், அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்குமோ, அத வந்து கிட்ட பார்க்குற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நியர்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் இதுவும் ஒரே மாரியான ஃபார்மேஷன்ல உருவாக்கப்பட்டது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேங்க் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அந்த பேங்க்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே மணி போய் சேரும் இல்லையா? அந்த மாரி தான் ஒரு ஃபார்மேஷனா, ஒரு கட்டமைப்பா தான் மாத்திருக்காங்க. இப்போ ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. அந்த வாட்டர் டேங்க்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவுக்கே தண்ணி சப்ளை வந்து நடந்துட்டு இருக்கும். அதேபோல பல விஷயங்கள் உதாரணத்துக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டே எடுத்துப்போமே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோமோ, அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைக்ரோ ப்ராசஸர்ஸும் யூஸ் பண்ணுது, ஐசி சிப்ஸும் யூஸ் பண்ணுது. இதில வந்து கரண்ட் சப்ளைவா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் தான். நமக்கு இங்க டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கோ, அதே மாரி தான் இந்த போர்ட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது லோ வோல்டேஜ ஹை வோல்டேஜா மாத்தி தரும். அதே மாரி ஹை வோல்டேஜையும் பார்த்தீங்கன்னா, லோ வோல்டேஜா உங்களுக்கு சரியான விகிதத்தில குடுக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயங்கள்லயும் எடுத்துக்கலாம். இதிலேயே பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டர்ஸ் ஆகட்டும், கெப்பாசிட்டர்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து பிரிச்சு சரியான விதங்கள்ல குடுக்க ஆரம்பிக்குது. ஸோ, இத இப்படி ஜூம்ல பார்க்கும்போது நமக்கு வீடு மாரி தெரியுது இல்லையா? நமக்கு ஒரு காலனி மாரி தெரியுது இல்லையா? ஆனாலும் இதில பயங்கரமான விஷயங்கள் ஹிடன் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன். இந்த போர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மோட வேலைகள வெகுவா குறைக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த போர்ட்ஸ் இல்லாம நார்மலா இந்த ஜெனரல் போர்ட்ஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, நாம வயர்கள மட்டுமே நம்பி இருக்க வேண்டியதா இருந்திருக்கும். அதாவது சின்ன சின்ன கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், மைக்ரோ ப்ராசஸர இணைக்கிறதுக்கு கூட நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்ட காலம் உண்டு. அந்த மாரி நடக்காததுக்கு தான் இந்த போர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த போர்ட பார்க்கும்போது இருந்த ஃபீலிங் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் இதில ஏதாவது மாற்று கருத்து இருந்தா தாராளமா சொல்லலாம். இந்த வீடியோ பெரிய என்கேஜ்மென்ட்டாலாம் இருந்திருக்காது. ஆனா, எனக்கு ரொம்ப நாளா போடணும் அப்படின்னு தோணுனது தான். நான் ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது இந்த போர்ட்ல ரொம்ப கிட்ட வச்சு பார்ப்பேன். அப்ப இது ஒரு காலனி மாரியே, ஒரு வீடு மாரியே ஃபீல்ல இருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் கொஞ்ச நாள் படிச்சேன். ஸோ, அத உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நெனச்சேன். இதில பெரிய விஷயங்கள்லாம் டீட்டெயில்டா சொல்லியிருக்க மாட்டேன். சின்ன சின்னதா அப்பப்ப லைட்டா தூவி விட்டுருப்பேன். ஸோ, மாற்று கருத்து இருந்தா தாராளமா சொல்லுங்க. அடுத்து இந்த மாரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ, என்ன மாரியே உங்களுக்கும் ஃபீல் ஆச்சா? அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.